Hello everyone. இந்த வீடியோவும் ஆல்சோ ரிலேட்டட் டு பட்ஜெட்டுங்க. சார் பட்ஜெட்னு முடியலையா போயிட்டு இருக்குங்க. ஒரு சில டிஸ்கஷன் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த டிடிஎஸ் அப்போ டிடிஎஸ்ங்கிறது யாருக்கு? பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு தானே தேவை. எனக்கு எதுக்கு டிடிஎஸ் வேணும் அப்படின்னு நினைக்காதீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க்ல போய் ஒரு பேங்க்லேயோ போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ ஒரு டெபாசிட் பண்ணும்போது அதுலேருந்து வட்டி இன்ட்ரெஸ்ட் வரும்போது பேங்க் உங்ககிட்ட ஒரு 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 உங்களுடைய வட்டியில ஒரு தொகையை பிடிச்சி வச்சுக்குவாங்க. அப்புறம் நீங்க ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி தான் ரீஃபண்ட் வாங்குற மாதிரி இருக்கும். அதுல ஒரு சேஞ்சஸ் வந்திருக்குங்க. ஸோ நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைபுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு வரும். லெஃப்ட் சைட்ல தெரியுற QR கோடை ஸ்கேன் பண்ணீங்கன்னா அதுல கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வருங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஸோ நான் போய் பேங்க்லேயோ போஸ்ட் ஆஃபீஸ்லையோ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிலையோ போடுறேன். அதுலேருந்து எனக்கு வட்டி வருது. அந்த வட்டிக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதுக்கு பேங்க் ஒரு தொகையை பிடிச்சிருப்பாங்க. அதுக்கு பேர் தான் டிடிஎஸ். சரி, இதை நம்ம ரெண்டா பிரிச்சுக்கலாம். யங் பீப்புள், யூத் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து வந்து சீனியர் சிட்டிசன். ஸோ லெஸ் தென் 60ங்க, மோர் தென் 60. ஓகேங்களா? இது வந்து சீனியர் சிட்டிசன் சொல்லுவோம், மோர் தென் 60. இப்போ என்ன ப்ரொவிஷன் இருக்குன்னு கேட்டிங்கன்னா 40,000 ரூபாய்க்கு மேலே போனாவே லெஸ் தென் 60 இருக்கவங்களுக்கு வட்டி வந்தா பேங்க் டிடிஎஸ் அப்படிங்கிறத பிடிக்கும். இப்ப என்ன அது மாறி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் கூடுதலா கிடைச்சு 50,000 வரைக்கும் 50,000 வரைக்கும் உங்களுக்கு டிடிஎஸ் பிடிக்க மாட்டாங்க. சரி, இது ஓகே சார், ஒரு 10,000 ரூபாய் தான் எக்ஸ்ட்ரா. பட் சீனியர் சிட்டிசனுக்கு இட்ஸ் வெரி வெல்கம். 50,000 ரூபாய்க்கு மேல போனாவே பழைய இதுல இப்ப இருக்கிற ஸ்கீம்ல டிடிஎஸ் பிடிப்பாங்க. வர ஆண்டுல இருந்து உங்களுக்கு 1,00,000 ரூபாய்க்கு மேல போனா மட்டும்தான், அதாவது பேங்க்ல இருந்து அந்த போஸ்ட் ஆஃபீஸ் இந்த மாதிரி இதுல இருந்து வர வட்டி 1,00,000 ரூபாயை தாண்டினாதான் உங்களுக்கு டிடிஎஸ் அப்படிங்கிறத பிடிப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா டிடிஎஸ் பிடிக்க மாட்டாங்க. ஸோ இது ஒரு 50,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க, நல்ல மூவுங்க. இல்லை அப்படின்னா என்னன்னா அந்த டிடிஎஸ் ரீஃபண்ட் வாங்குறதுக்கு நான் போய் ஐடி ரிட்டர்ன்லாம் ஃபைல் பண்ற மாதிரி இருக்கும். இது ஒரு சேஞ்சுங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த சேஞ்ச் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேங்க. ஸோ தேங்க்யூ.